காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள் பதிவு செய்யுங்க. உலக பிரசித்தி பெற்ற ஆதி அத்திவரதர் அருள் பாலிக்கும் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் என்பது கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் மிக விமர்சையாக தொடங்கியது. இன்று 7வது நாளான இன்று திருத்தேர் உற்சவம். இந்த திருத்தேர் உற்சவம் அதிகாலை 2 மணி அளவில் வரதராஜ பெருமாள் கோவிலில் ராஜநடை போட்டவாறு அங்கிருந்து வரதர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பாதம் தாங்கிகளால் தூக்கி வரப்பட்டு அதன் பின்பாக தேரடி பகுதியில் இருக்கக்கூடிய 79 அடி உயரம் கொண்ட 7 அடுக்குகள் கொண்ட திருத்தேரில் எழுந்தருளினார். 3 மணி நேரம் பக்தர்களுக்கு அங்கு காட்சியளித்துவிட்டு தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக தான் தேரடி திடலில் இருந்து காந்தி சாலை வழியாக தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா அத்திவரதரா என கோஷமிட்டவாறு அந்த திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். இந்த திருத்தேர் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. முழுமையாக பல்வேறு இடங்களில் அந்த பீடம் மட்டுமே இருக்கும். அதன் பின்பாக மரத்தல் மற்றும் மூங்கில் பகுதிகளில் அமைக்கப்படும். ஆனால் இந்த திருத்தேர் என்பது 400 ஆண்டுகள் பழமையானது. முழுவதுமாகவே மரத்தால் செய்யப்பட்டது. இன்று வரதர் பல்வேறு ஆபரணங்கள், குறிப்பாக பச்சை வைடூரியம் மற்றும் வைரம் மற்றும் தங்கம் இது போன்ற பழமையான நகைகளை அணிந்து ராஜ அலங்காரத்தில் அந்த தேர் மீது அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக போக்குவரத்து ஆனது மாற்றப்பட்டிருக்கிறது. 4 தற்காலிக பேருந்து நிலையம், நகர்ப்பகுதிகளில் பேருந்துகள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை, கார்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை. இருசக்கரங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தங்கு தடையின்றி சாமி தரிசனம் செய்வதற்காகவும் தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காகவும் 900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுகிறார்கள். விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து போலீசார் பாதுகாப்பு பணியிலும் 108 வாகனங்கள் மற்றும் அவசர ஊர்திகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பல்வேறு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்ற சிறப்பு அன்னதானங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டவாறு தேரை இழுத்து வருகிறார்கள்.